அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ விசிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தின் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் மதாபிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எனது மானசீகமான ஆசைகளும் மானசீகமான வாழ்த்துக்கள் என்றென்றும் கிடைக்கட்டும். அனைவரையும் ஜிகாஸ்ட் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து திக் பலம் பெற்ற கிரகம் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போறோம். ஏற்கனவே திக் பலம் பெற்ற கிரகத்துக்கு 2-3 பதிவு போட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு பார்க்க போற பதிவுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திக் பலம் பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரே ஒரு திக் பலம் பெற்ற கிரகம் இருந்தா அது ஒரு யோகம், அது ஏதோ ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட திக் பலம் பெற்றிருந்தா அது ராஜயோகம் அல்லது மகாராஜ யோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த புகழை கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த திக்பலம் பெற்ற கிரகங்களே ஒன்றுக்கு ஒன்று பார்த்து கொள்ளுதுன்னு வச்சுக்குவோம், இன்னும் கூடுதல் பலம். 3 ரூல் சொல்லியாச்சு. ஒரு கிரகம் திக்பலம் பெறுறது, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் திக்பலம் பெறுது. அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஒன்றை பார்த்து கொண்டால், அது ஒருத்தர் மட்டும் பார்த்து கொண்டால் சிறப்பு. 4வது லக்கண ரீதியான திக்பலம் மட்டும் இல்லை, அந்த கிரகத்து ரீதியான திக்பலம் பெற்ற கிரகமும் அதை பார்த்தா கூடுதல் பலம். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அந்த யோகத்தை அப்படியே மெருகூட்டிக்கிட்டே வருது. அதான் அதோட சிறப்பு. முதல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு தனு லக்கண ஜாதகம் எடுத்துக்கணும். அந்த தனுசு லக்கண அந்த ஜாதகத்துக்கு லக்கணத்துல குரு இருக்கார், 10ல சூரியன் செவ்வாய் சேர்க்கிறார். இப்ப பாருங்க, தனுசு லக்கணத்துக்கு ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் குரு லக்கணத்துல இருந்தா திக்பலம். இது ரூல் நம்பர் 1. 2வது 10வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் திக்பலம். அப்ப இவருக்கு பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் திக்பலம் அப்படிங்கிறத பார்த்தா லக்கணத்துல குரு திக்பலம், 10ல சூரியன் செவ்வாய் திக்பலம். அப்ப 3 கிரகம் திக்பலம் வருது. 3வது விதி, 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் தனது 4வது பார்வையாக லக்கணத்தில் இருக்கும் குருவை பார்க்கிறது. 3வது ரூலும் இங்கே சிறப்பான பார்வை. அப்ப இந்த ஜாதகத்துல 3 திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கு. அதுல ஒரு திக்பலம் பெற்ற கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்குது. 4வது விதி, லக்கணத்துக்கு 10ல மட்டும் இல்லை, லக்னாதிபதிக்கும் 10ல செவ்வாய் இருக்கார். அப்படி பார்க்கும்போது அந்த பலம் இன்னும் கூடுதலாக இருக்கிறது. அப்ப எல்லா விதியுமே இந்த ஜாதகத்துல சூப்பரா புரிஞ்சு வருது. இந்த ஜாதகருடைய ஒரு ஹிஸ்டரியை பார்ப்போம். ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் தன்னுடைய 36 வயசுல இருந்து 27 வயசுலயே திக்பலம் பெற்ற கிரகம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். 27 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, 36 வயசுல நல்ல ரீச்சுக்கு வர்றாரு. 48 வயசுல அவர் கனவு கூட நினைச்சு பார்க்காத உயரத்தை தொடுகிறார். அதுக்கு ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னா, திக்பலம் பெற்ற கிரகங்களே தசாபுத்தியா வருது. அதுதான் கூடுதல் பலம். இப்ப செவ்வாய் திக்பலம் பெற்ற கிரகம் லக்கணத்தையும் பார்க்குறது, லக்னாதிபதி வாங்கின இடங்கள் எல்லாமே 5 மடங்கு 10 மடங்கு விலைக்கு போகுது. அப்புறம் எங்கேயோ கூட்டிக் கொண்டு விட்டுரும். ஒரு நிர்வாகத்துல போய் உட்கார்றாரு, அந்த அந்த ஒரு கம்பெனி நிர்வாகத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த கம்பெனி நிர்வாகம் ரொம்ப கடுமையான கடன்ல இருக்கு. ரூபாய் உட்கார்ந்து அந்த கம்பெனியை எடுத்து நடத்தப்பட்டு அந்த கம்பெனியோட நிர்வாகம் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிடும். அந்த கம்பெனியில் அவருக்கு ஷேர் கொடுக்குறாங்க. அதை வச்சு அப்படியே படிப்படியாக இடம் வாங்குறாரு. அப்படியே வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்துருது. அப்போ ஒரு ஜாதகத்தை திக்பலம் பெற்ற கிரகம் இருந்ததுன்னா முன்னோருடைய புண்ணியம் அந்த ஜாதகத்தை வழி நடத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து அந்த திக்பலம் பெற்ற கிரகத்துடைய தசாபுத்தி வர்ற வரைக்கும் அவருக்கு தெய்வ வழிபாடு நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தசாபுத்தி வந்தவனே முன்னோர்களுக்குன்னு எடுத்து அவங்களுடைய சமாதிகளுக்கு பூஜை பண்றது, அவங்க சமாதியை எடுத்து கட்டுறது, அந்த வேலையை செய்யறாங்க. அது மேலும் அவருக்கு உயர்வை கொடுக்குது. அவங்க குலத்தின் குருங்கிறதுக்கு அந்த சமாதி வழிபாடு பண்றாரு, அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகுது. இப்படி படிப்படியா அவர் உயரத்து கூட்டி போய் பெரிய அளவு உயரத்துக்கு இருக்காரு. 48 வயசுலயே பெரிய உயரத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப திக்பலம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னா எதெல்லாம் திக்பலம் பெறுதோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சோம்னா, லக்கணத்துல குருவும் புதனும் திக்பலம் பெறுகிறது. 4ல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெறுகிறது. 7ல சனி திக்பலம் பெறுது. 10ல சூரியன் செவ்வாய் திக்பலம் பெறுது. இது நல்லா கவனிச்சீங்கன்னா கேந்திரத்தில் மட்டும்தான் இந்த ஒரு கிரகங்கள் திக்பலம் பெறுகிறது. உங்க வாழ்க்கை கீழே சாய விடாம அப்படியே தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி கேந்திரத்துல தான் இருக்கு.
பொருளாதாரம், சமூக சிந்தனை, சமூகத்தில் நீங்க வகிக்கக்கூடிய பதவி எல்லாமே இந்த கேந்திரம் தான் கொடுக்குது. உங்க உறவு, உங்க தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திரிகோணம் கொடுக்குது. உங்களுக்கும் உள்ள பர்சனல் ஆக்டிவிட்டிஸை வந்து 3 கொடுக்குது. அப்ப நமக்கு இந்த கேந்திரம் அப்படிங்கிறது நீங்க உங்க சமூகத்தோட ஏற்படுத்தி கொண்ட பிணைப்பு, நீங்க சாய விடாம வாழ்ந்தக்கூடிய உங்களோட சமுதாய அங்கீகாரம், செல்வம், கௌரவம், உங்களுடைய குடும்பத்தோட பாரம்பரியத்தெல்லாம் இந்த கேந்திரம் இருக்குது. கேந்திரத்தில் திக்பலம் பெற்ற கிரகங்கள் அதிக பலனை கொடுக்குது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நோட்டு, லக்கணத்துல குரு மட்டும் இல்ல, லக்னாதிபதியாகவும் குரு இருக்காரு, அவருக்கும் கேந்திரத்துல இருக்கிறார். அதனால ஒரு கிரகம் லேசா கொடுத்தா இன்னொரு கிரகம் ஓடி வந்து அதிகமா கொடுத்தது. இது ஒரு விஷயம். இன்னொரு பொண்ணு ஜாதகத்துக்கு லக்கணத்துல புதன் இருக்கு. ஒரு மகர லக்ன ஜாதகம், லக்கணத்துல புதன் இருக்கு. இந்த புதன் 6க்கும் 9 கூடையவர். புதன் தசை வருது. எல்லாருமே என்ன பயந்துட்டு இருந்தாங்க, இந்த கடன் நோய் வழக்க பெருசா கொடுக்க போகுது அப்படின்னாங்க. இந்த பொண்ணுக்கு 6வது வீட்டுல சுக்கிரன் இருக்கார். அதனால இந்த புதன் லக்கணத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறோம், 6வது வீட்டு வேலையை உறுதியாக செய்ய மாட்டார்னு உத்தரவாதமா சொல்லலாம். அப்ப லக்கணத்துல திக்பலம் பெற்றிருக்கிறோம் 9ஆம் இடத்துடைய பலனை செய்வது. இவருடைய படிப்பறிவு ரொம்ப குறைவான படிப்பறிவு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது 4வது படிச்சிருக்கலாம். அந்த அளவு தான் அவருடைய படிப்பறிவு. ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியில் ஒரு நபர், ரொம்ப புரிந்து கொள்ளுதல் அதிகமுள்ள நபர். அவர் கிராமத்துல இருக்கும்போது அந்த கிராமத்துல அவரை பார்க்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அங்க ஒரு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அங்க வந்த ஒரு பையன் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அந்த பையனோட அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணு கேட்கிறாங்க. பொண்ணு கேட்ட பையன் டாக்டர். இந்த பொண்ணு படிச்சது 3வது. யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கட்டி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுடைய தரம் அவங்க தலைமுறையிலே இல்லாத உயரத்துக்கு உயர்ந்தது. அது திக்பலம் பெற்ற கிரகம், நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல தசாபுத்தி நடத்தக்கூடிய காலத்துல, நல்ல ஆதிபத்தியம் மற்றும் தசாபுத்தி நடத்தக்கூடிய காலத்துல உயர்வான வாழ்க்கையை கொடுக்கும் போல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே சொன்ன வார்த்தை, இந்த பொண்ணுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை கிடைக்கும்னு. இன்னைக்கு அது ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, ஒண்ணுமே படிப்பறிவு இல்லாம போன பொண்ணு அங்க போய் கூட படிச்சு இன்னைக்கு அது மூலியம் கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரிஞ்சு இன்னொரு அந்நிய மொழியான ஆங்கிலத்துல சரளமா பேசுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த திக்பலம் பெற்ற புதன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குது. இப்படித்தான் திக்பலம் பெற்ற கிரகங்கள் நல்ல பலன்களை அள்ளித் தருவதில் முன்னிலை வகிக்கிறது. இதை 2 விதமா பார்க்கலாம்னு சொல்லிக்கிறேன். ஒரு கிரகத்துக்கு கிரகம் திக்பலம் கொடுக்கும்போது, லக்கணத்துக்கு திக்பலம் வரும்போது இந்த 2க்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணத்துக்கு ஒரு கிரகம் திக்பலம் வரும்போது அது உங்களுக்கு பிறவியிலிருந்தே உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றார். ஒரு கிரகத்துக்கு கிரகம் திக்பலம் வரும்போது, உதாரணமா குருவுக்கு 10ல செவ்வாய் பார்த்த ஜாதத்துல இருந்துச்சுன்னா, அவர் குழந்தை தலையெடுக்கும் போது அந்த திக்பலம் பெற்றதும் கூடுதலா பலன் கொடுக்கும். அப்போ ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் திக்பலனா அந்த கிரகத்துடைய காரகம் இந்த ஜாதகம் எவ்வளவு ரசிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு உயர்வு கொடுக்குது. உதாரணமா சூரியனுக்கு எல்லாம் சனி இருக்கான்னு வச்சுக்கோ, 2மே பகை கிரகமா இருந்தாலும் கூட அந்த அவர் ஒரு அதிகாரத்துக்கு போகும்போது அவருடைய பெருமை என்னன்னு அந்த மகனுக்கு புரியுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப திக்பலம் பெற்ற கிரகங்கள் அந்த காரகத்துவத்தை நெருங்கி போகும்போதுதான் அதோடைய மகிமையை அந்த ஜாதகருக்கு புரிய வைக்குது. அவர் அடையாளத்தை அவர் கொடுக்குது. அது மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்கிறார். இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வகையில தசை புத்தி அந்த நட்சத்திரம் எப்படி வந்தாலும் ஒரு பலனை கொடுக்காம நற்பலனை கொடுக்காம போவதில்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே முன்னோரோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு கீவேர்டு திக்பலம் பெற்ற கிரகம் இருந்தால் கண்டிப்பா ஒரு புண்ணியமான ஆத்மாங்கிறத எந்த டவுட்டும் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்ம ஜிகஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஜோதிடத்துல கூடிய விதிகளை எளிமைப்படுத்தி அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தரமான ஒரு விஷயமா எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி. அந்த வழிகாட்டுல ஒரு ஜோதிடர் உங்களுக்கு வழிகாட்டுறத விட நீங்களே அதை தெரிந்து உங்களை வழிநடத்தி சொல்வது சால சிறந்தது. ஒருத்தர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை போய் நான் அந்த யோசிக்கிறதுக்காக நமக்கு சக்தி வேணுக்காக இந்த ஜோதிடம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது மிகச்சிறப்புன்னு நான் கருதுறேன். நீங்க ஜோதிடம் படிச்சதுக்கு பின்னால நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, ஜோதிடத்திற்கு முன் நீங்கள், ஜோதிடத்திற்கு பின் நீங்கள், 2க்குள்ள வித்தியாசம் நிறைய வித்தியாசம். ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த ஆலோசகரை தேடாமல் தனக்குத்தானே இந்த விஷயங்கள்லாம் சரி தப்புன்னு அனலைஸ் பண்ணக்கூடிய சக்தியை ஜோதிடம் கண்டிப்பா கொடுப்போம்.
அப்படி ஒரு விஷயத்த எளிமைப்படுத்தி கற்றுக் கொடுக்கறது என்னோட நோக்கமா இருக்கு. படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பர் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் வகுப்புல மேலும் மெருகூற்ற பற்றி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம சிறப்பு வகுப்புகளாக நம்ம ஜிகாஸ்ட் சார்பாக ஜூன் 21ஆம் தேதி சந்திரநாடி வகுப்பு நடக்க இருக்குது. அதுலயும் படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பர் தொடரலாம். சந்திரநாடியோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எங்க ஆரம்பிக்கணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிம்பிளிஃபையா சொல்ற வேலை தான் அதோட வேலை. ஜோதிடத்துல நீண்ட காலமா இருக்கு, எனக்கு இன்னும் பதில் சொல்ல தெரியலைங்கிறவங்க கூட சந்திரநாடி எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு ஈஸியா சொல்ல முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான வாதம். எங்களுடைய அடிப்படையும் எங்களுடைய சிறப்பும் உங்களுடைய பல்வேறு விதத்துல மேம்படுத்தும் முறையில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. படிக்க விருப்பம் இருக்கு, கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மதாபிதா குருதேவ் ஆசிரியன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணனின் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.